காசி நகரை பார்த்து கங்கை கரையும் பார்த்து மன்னா காசி நகரை பார்த்து கங்கை கரையை பார்த்து காசி நகரை பார்த்து கங்கை கரையும் பார்த்து மாசிலா எனது மன்னன் இருக்கும் இடம் தேடியும் காணே சிவமே 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 காசி நகரை பார்த்து மன்னா கங்கை கரையை பார்த்து காசி நகரை பார்த்து கங்கை கரையை பார்த்து மாத்திலோ எனது மன்னர் இருக்கும் இடம் தேடியும் காணே தெய்வம் திருமகனே தெய்வமே தெய்வமே காசிநாதா கங்காதரா கருணாமூர்த்தி உன்னையே சதமென்று புலம்பிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா? என்னையா குற்றம் செய்தோம்? என் மன்னர் என்ன குற்றம் செய்தார்? வந்தவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கி கொடுத்தாரே, அது குற்றமா? சத்தியமே உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அது குற்றமா? குற்றம் என்ன செய்தார்? என் கொற்றவன் குற்றம் என்ன செய்தார்? ஏன் எங்களுக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கிறார் இறைவா? என் மனக்கண் முன்னால் நிற்கிறது அந்த நாள், இளவரசனின் பிறந்த நாள். நாடு நகரமெங்கும் கோலாகலமாக கொண்டாடி மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு சாரசாரையாக வந்து உணவறிந்து விட்டு குழந்தையை வாயார வாழ்த்தி தங்களுக்கு வேண்டிய பொன்பொருள்கள் எல்லாம் பெற்று சென்றார்கள். எங்கிருந்தோ வந்தார் அந்த விஸ்வாமித்திர முனிவர். யாகத்திற்கு பொன் கேட்டார், என் மன்னர் கொடுத்தார். மீண்டும் பொன்பொருளை என் மன்னரிடத்தை கொடுத்தார். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதே எங்களுக்கு புரியவில்லை. கடைசியில் என் மன்னர் நாடு நகரத்தை எல்லாம் இழந்து மனைவி மக்களை பிரிந்து என்னையும் பெரியும் நிலைக்கு ஆளாகிவிட்டாரே. மனைவியின் மக்களை விற்றவர் தரகு கூலிக்காக தன்னையே விலை விற்க துணிந்தார். மன்னா, நான் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை விலை விற்க வேண்டும், என்னை யாருக்காவது விலை விற்று விடுங்கள் மன்னா என்று சொன்னேன். கீர்த்தியாரே, எல்லாம் தெரிந்து நீங்களுமா இப்படி பேசுவது? நான் பட்ட கடனை நான் தானே அடைக்க வேண்டும். என் கடனுக்காக உங்களை விலை கூறி விற்பதில் எந்த விதத்தில் தாயம்? அதை நான் செய்தால் சத்தியம் தவறியதற்கு அர்த்தம் அல்லவா? நீதி தவறியதற்கு அர்த்தம் அல்லவா? என்னை சத்தியத்தை தவற வைக்க சொல்லுகிறீர்களா என்று என்னை சமாதானப்படுத்தி அந்த காசு மாநகர வீதிகளிலே விலையோ விலை என்று தன்னையே விலை கூறினார். அந்த இடத்திலே மயக்கமுற்று கீழே விழுந்தேன். மயக்கம் விழித்து பார்க்கையில் என் மன்னர் அங்கு இல்லை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என் மன்னரை தேடி மன்னா 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 என்று காசி மாநகரம் முழுதும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். இறைவா, பிரிந்த எங்களுடைய உறவு மீண்டும் திரும்பாதா? எங்கள் உறவு திரும்புவதற்கு உன் மனக்கதவு திறக்காதா? இறைவா, 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 உன் மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ? எங்களில் உறவு மீண்டும் திரும்பாதோ? எங்களின் உறவு உறவாதோ? மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ? எங்களின் உறவு திறவாதோ உன் மனக்கதவு திறவாதோ மனக்கதவு மீண்டும்
மீண்டும் திரும்பாதோ உங்களின் உறவு திரவாதோ உள்மன கதவே கதவே அறப்பாடி கொண்டிருந்த கோயிலே அறப்பாடி கொண்டிருந்த குயிலே வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருணடை மயிலே அறப்பாடி கொண்டிருந்த கோயிலே வெள்ளை அன்னத்தை வெல்லும் அருணடை மயிலே திரவாது உண்மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவு திரவாது உண்மனக்கதவு கண்ணீர் பூவி மாலை தொடுத்தே காவிய தலைவா உன்னை நான் துதித்தேன் நான் கண்ணீர் பூவி மாலை தொடுத்தேன் காவிய தலைவா உன்னை அழைத்தேன் உன்னை பிரிந்தேன் துடியாய் துடித்தேன் மன்னா உன்னை பிரிந்தேன் தொடியாய் புழுவாய் துடித்தேன் புழுவாய் துடித்தேன் திரவாதோ உண்மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ எங்கள் உறவு திரவாதோ உண்மனக்கதவு சிவபெருமானே சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்வார்கள். திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு விரைவா போற்றி என்பார்கள். சிவன் நாமத்தை தொழுவோருக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்வார்கள். சதா சர்வகாலமும் சிவனே 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 என்று உனக்காக புலம்பிக் கொண்டிருக்கும் நீ எங்களுக்கு என்ன செய்ய போகிறாய்? உன்னை எல்லாம் எங்களுக்கு கொடுப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்? எதை கேட்டாலும் வாரி வழங்கும் தில்லை அம்பலா அம்பலவானா அம்பலவானா என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே கொடுப்பான் பொன்னம்பலத்தான் என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே கொடுப்பான் அம்பலத்தான் என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே கொடுப்பான் அம்பலத்தான் என்ன கொடுப்பான் என்ன கொடுப்பான் அள்ளி கொடுப்பார் உடனும் போராது என்று சொன்னால் அள்ளி கொடுப்பார் பொருளும் பொருளும் அள்ளி கொடுப்பான் உடன் போதும் என்ற மனமே அள்ளி கொடுப்பார்
கற்றுக்கொடுவான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொடுவான் கொடுப்பான் இல்லை அம்பரத்தான் உன்னையே தருவான் அம்பரத்தான். இகலோக வாழ்விற்கும் துணை இருப்பார் இகலோர் வாழ்வுக்கும் துறை இருப்பான் இகலோக வாழ்விற்கும் துணை இருப்பான் அவனே பரலோக வாழ்விற்கும் துணை வருவான் இகழ்வோர் வாழ்விற்கும் துணை இருப்பான் அகழ்வோர் வாழ்விற்கும் துணை இருப்பான் பொன்னம்பலத்தின் நடுவிலே தோம் தோம் தலதோம் தோம் தலதோம் சுகமாதியாயிருப்பான் பொன்னம்பலத்தின் நடுவிலே அவனை பரதேசியாக்கிருவான் அடியார்கள் நடுவிலே பரதேசியாக்கிடுவான் அடியார்கள் நடுவிலே என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னை தருவான் பொன்னம்பலத்தான் என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் என்ன தருவான் அம்மா தாயே, அன்று ஞானசம்பந்த பெருமானுடைய அருள்கள் கேட்டு அவளுக்கு ஞானப்பால் கொடுத்த வல்லவாடி உனக்கும் கூடவா என் அழுகுரல் கேட்கவில்லையா? உன் செவிகள் பழுதாகிவிட்டதா? உன் கண்கள் குருடாகிவிட்டதா? ஏனம்மா உனக்கும் என் மீது இரக்கம் பிறக்கவில்லை? அம்மா அம்மா, இந்த ஏழையின் மீது உனக்கு இரக்கம் இருக்கவில்லையா? தாயே முருகா, எத்தனை கவி பாடினாலும் உன் மனம் இறங்காதா? உன் மனம் இறங்குவதற்கு வழியே இல்லையா? நான் என்ன உன்னிடம் கேட்கிறேன்? ஒரே ஒரு முறை இழந்த நாடு நகரத்தை கேட்கவில்லை, மக்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஒரே ஒரு முறை என் மன்னரை கண்ணால் கண்டுவிட்டால் இந்த ஜீவனை அந்த இடத்திலே விட்டு விடுவேன். இறைவா, விட்டு விடுவேன். உன் கண்மனம் கரையாதா? என்ன கவி பாடினாலும் உன் மனம் இறங்காதா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ முருகா, முருகா. கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ முருகா, இன்னும் என்ன சோதனையோ முருகா. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. முருகா,
அம்மையும் நினைக்கவில்லை அப்பனும் பார்க்கவில்லை அம்மையும் நினைக்கவில்லை அப்பனை பார்க்கவில்லை அம்மையும் நினைக்கவில்லை அப்பனோ பார்க்கவில்லை மாமனோ கேட்கவில்லை மாமியோ பார்ப்பதில்லை பாபனோ கேட்கவில்லை மாமியோ பார்க்கவில்லை கவி பாடினாலும் அக்ஷர லட்சம் தந்த அந்த போஜராஜனில்லை அக்ஷர லட்சம் தந்த அந்த போஜராஜனில்லை பட்சமுடனே எனக்கு பரிசளிக்க யாரும் இல்லை அக்ஷர லட்சம் அந்த போஜராஜன் இல்லை பட்சமுடனே எனக்கு பரிசளிக்க யாரும் இல்லை ஈச்சனத்தில் நீ அன்றி எனக்கோர் துணையும் இல்லை முருகா ஈச்சனத்தில் நீ அன்றி எனக்கோர் துணையும் இல்லை அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை என்னை கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்னை சோதனையோ இன்னும் என்ன சோதனையோ முருகா என்ன கவி பாடினாலும் காசி மாநகர் முழுதும் தேடி அலைந்து விட்டேன் இனி பார்க்காத ஒரே இடம் இந்த மயானம் ஒன்றுதான் இந்த மயானத்தை மட்டும்தான் என் மன்னனை தேடவில்லை இறுதியாக அங்கும் சேடித்து பார்க்கிறேன் உயிரற்ற சடலங்கும் இருக்கும் இடத்திற்கு இந்த உயிருள்ள சடலம் செல்லுகிறது இறைவா ஒருவேளை இந்த மயானத்திலும் என் மன்னரை பார்க்க முடியவில்லை என்றால் எரிந்து கொண்டிருக்கும் பிணங்கள் மீது இந்த மனிதன் உயிரை விட்டுவிட தயாராகி விட்டார் இறைவா போகிறேன் மயானத்துக்கு போகிறேன் என் மன்னரை தேடி போகிறேன் ஆண்டவா ஆண்டவா தேடித் திரிகின்றேன் மன்னா 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 தேடித் திரிகின்றேன் மன்னா 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 தேடி சுடலையை நாடி திரினான் மன்னா மன்னா
தேடித் திரிகிறேன் மன்னா, தேடித் மன்னா. திரிகிறேன் மன்னா. எங்கு பார்க்க போகிறேன்? தேடித் திரிகிறேன், தேடித் திரிகிறேன், தேடித் திரிகிறேன். தேடித்திருக்கின்றேன் மன்னனை தேடி திரிகின்றேன். தாடி சுடலை தேடி அலைந்து நாடி சுடலையே நாடிகள் தந்தினார், நாடி சுடலையே நாடி சுடலையை தேடி அலைகிறார். வாடி தேடி அலைகிறேன், தேடி திரிகின்றேன் மன்னனை தேடி திரிகின்றேன். மன்னா 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 மன்னா. யாரடா எந்த ஊரடா, யாரடா எந்த ஊரடா, கூரடா கூரடா கூரடா. யாராக இருக்கலாம்? நான் காவல் செய்கிற மயானத்தில் யாரோ ஒரு ஆடொருவன் அங்கும் இங்கும் உலாவுவது யாரடா பிழைக்கிறது? அடாதையில் வந்து தாரண சுடரில் தயங்கிய வருதல்லை கூரடா உதலரும் பேரும் கொப்பன பிராணமிட்டார் பாரண தண்டத்தாரே பதித்துக மாற்றுவேனே நாடா அடையாரடா எந்த ஊரடா, யாரடா எந்த ஊரடா, யாரடா எந்த ஊரடா, யாரடா யாரடா யாரடா. அடையாரடா எந்த ஊரடா, தெரிந்து பதிய இங்கு கூறடா அடையாரடா யாரடா யாரடா. யார் நீ? யார் நீ? ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்று விளக்கமாக தெரிவிக்காவிட்டால் சபம் சுடும் குழால் தண்டிப்பேன். வேண்டாம் ஐயா, விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். தாங்கள் ஆத்திரப்படும் அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. நான் ஏன் இங்கு வந்திருக்கிறேன், நான் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும், அவ்வளவுதான். சொல்லுகிறேன் ஐயா, சொன்னதுக்கு பிறகாவது எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஐயா. கடுகடுப்பாய் நீர் பேச வேண்டாம், உன் காலுக்கோ சரணமையா ஐயா. யாரெனவென்று கேட்ட அன்புள்ள காவலரே, யாரன என்று கேட்ட அன்புள்ள காவலரே, தீரனாமயோத்தி மன்னன் அதிதீரனாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்க்கவே வந்தேன் ஐயா. வேறொன்றுமில்லை ஐயா, வெறுத்தன் மேல்
கோபிக்காதே கோபிக்காதே ஐயா. என்னுடைய மன்னன் 56 தேசத்துக்கும் ஏக சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர பூபதி, என் இதய தெய்வம், என் குலகுருநாதன், என் குல தெய்வம், என் மன்னன். அவரை பார்ப்பதற்காக காசிமாநகர் வீதிகள் முழுவதும் அடைந்து தெரிந்தேன், பார்க்க முடியவில்லை. இறுதியாக இருந்தது இந்த பயானம் ஒன்றுதான். எங்காவது வந்து தேடி பார்க்கலாம் என்று வந்தேன். என் மன்னர் இருக்கும் இடம் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிந்தால் எனக்கு எடுத்துரைத்தேன். ஆனால் உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா, கோடி புண்ணியம். சன்னியாசி ஐயா, அயோத்தி மன்னனை காண வேண்டுமோ? ஆமையா. ஏன் ஐயா சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்? ஒரு மன்னனை காண வேண்டுமானால் அரண்மனைக்கு அல்லவா செல்ல வேண்டும். உண்மைதான், உண்மைதான். மயானத்தில் கொண்ட மன்னாமனா என்று ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்றேன். உடைக்கின்ற அயோத்தி மன்னன் உள்டிங்கி வந்தான் என்று உனக்கந்த அயோத்தி மல்லல் உள்டிங்கு வந்தானன்றே உடைக்கின்ற அயோத்தி மன்னன் உனக்கந்த அயோத்தி மல்லை உள்டிங்கி வந்தானில் உனக்கந்த அயோத்தி மல்லல் உள்டிங்கு வந்தானல் மனத்துடன் அவன் இருக்கும் மாருணி கண்டதீதி எனக்கதை விலங்கனல் எயம்பினால் கொதிக்கேனே எயம்பினால் கொதிக்கே சன்னியாசி, தாங்கள் யார்? அயோத்தி மன்னன் யார்? அவருக்கும் தாங்களுக்கும் என்ன உறவு? எதற்காக அவரை காண வேண்டும் என்று விளக்கமாக விவரமாக விரைவாக கூறும். உண்மைதான். மன்னனை காண வேண்டும் என்றால் மாளிகைக்கு அல்லவா செல்ல வேண்டும். மயானத்துக்கு ஏன் வந்தாய் என்று கேட்கிறேன். இது தலைவிதி. என் தெய்வத்தை மயானத்தில் தேட வேண்டும் என்று தலைவிதி வைத்திருக்கிறது. யார் உனக்கும் உன் மன்னனுக்கும் என்ன தொடர்பு என்றா கேட்கிறாய்? எதை சொல்வேன்? எதை சொல்வேன்? இருதயத்திற்கும் துடிப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சொல்ல முடியுமா? கண்ணுக்கும் கண் பார்வைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சொல்ல முடியுமா? அதுபோலதான் என் மன்னருக்கும் எனக்கும் உள்ள உறவு. நான் ஏன் இங்கு வர வேண்டும்? எதற்காக என் மன்னரை மயானத்தில் தேட வேண்டும்? சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து. மாமுனி என்றால் எத்தனையோ மாமுனிவர் இருக்கிறார். விளக்கமாக கூற முடியுமா? விஸ்வாமித்திர மாமுனியைத்தான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறீர்? மாமுனிகடனுக்காக மன்னனும் காசி வந்து காமினி மாதை விட்டு கடந்து கத்தரகன் கூறி நீமியே விட்டேன் தோட்டி நிதி தந்து கொண்டான்
தந்தானே சாமியே என்று கேட்ட முனிவர்கள் கடன் தீர்ப்பதற்காக மனைவி வெக்கலை வென்றார். தரகு கூலி கேட்பதற்காக தன்னையே விலை கூறினார். பார்க்க மனசு கேட்காமல் மயங்கி விழுந்தேன். கண் விழித்த அந்த கடத்திலிருந்து இதுவரை என் மன்னரை காண முடியவில்லை. எப்படியாவது என் மன்னரை காண்பதற்கு வழி செய்யுங்கள் ஐயா. சன்னியாசி, சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும். ஆமையா, உண்மைதான். தாங்கள் மன்னனை எனக்கு நன்றாக ஆமா ஐயா, தெரியுமா ஐயா, நான் இறைவனை நேரில் பார்த்ததில்லை. பிணத்தை சுடுபவனாக இருந்தாலும் இறைவன் எம்பெருமான் சிவனருக்கு விடமையா இது. உன்னையே என் சிவபெருமானாக நினைக்கிறேன். என் தெய்வத்தை காண்பிக்கும் இடத்தை வடித்து தாங்கள் மன்னனை காண்பதற்காக மயானத்திற்கு ஓடோடு வந்திருக்கிறேன். ஆமா, தாங்களுடைய மன்னன் இங்குதான் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? ஆமா, எங்கே? 12 ஆண்டு காலமாக இங்கு இருக்கிறார். 12 ஆண்டுகளாவா? ஆமா. எங்க இருக்கிறார்? ஒரு முறை பார்க்க வேண்டும் ஐயா. நன்றாக மயானம் எங்கும் சுற்றி பார்த்தா தாங்களுடைய மன்னனை காண. அண்ணவா, இது என்னடா சோதனை? என் மந்திரி சத்தையை நிற்கின்றான். நான் எப்படி நம்புவது? நடந்த உண்மைகள் அத்தனையும் என் மந்திரி சத்தியத்தை தவிர ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் அத்தனை விளக்கமாக தெரிவிக்கின்றான். ஒருவேளை என் மந்திரி சத்தியத்தாக இருக்கலாமா? இல்லை இந்த விஸ்வாமித்திர மகாமுனிவர் சூழ்ச்சியாக இருக்கலாமா? இவனை நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும். மன்னரை காண்பதற்காக மயானம் எங்கு ஓடி உலாவித் திரிகின்றார். ஒருவேளை நம்மையே ஏளனமாக பேசிக்கொண்டால், உண்மையான சத்தியகித்தியாக இருந்தால் ஒரு கால் வாங்கிக் கொள்ள மாட்டான். பார்க்கலாம். சன்னியாசி, பார்த்தீரா மன்னரை நன்றாக சுற்றி சுற்றி பார்த்து விட்டு என் மன்னரை பார்க்க முடியவில்லை ஐயா. தயவு கொண்டு எங்க இருக்கிறார் என்று சொல்லுங்கள். மன்னனை காண முடியவில்லை. பார்த்தேனே, பார்க்க முடியவில்லையே. காண முடியவில்லை. ஆமையா, அப்படித்தானே? உண்மைதான், காண முடியாது. என்ன சொல்லுகிறீர்? ஏனென்றால் தாங்கள் கூறுவதைப் போல தாங்களுடைய மன்னன் நல்லவனாக வாழ கிடையாது. என்ன சொல்லாய்? மானம் கெட்டு வாழ. நிறுத்தடா! மதி கெட்டு வாழ்கிறார். ஐயோ, கயவரடா உனது மன்னன், கல்வன் உனது மன்னன், புள்ளையனடா உனது மன்னன், பொய்யனடா உனது மன்னன். இறைவா, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? மன்னா, எத்தனை ஆண்டு காலம் கழித்து உங்களை பார்க்க வரும்பொழுது இந்த வார்த்தையவா என் காதால் கேட்க வேண்டும்? ஒரு பிணம் சுடும் தொழிலாளி உங்களை குறை கூறுகிறானே, இதை கேட்டு நான் உயிரோடு வாழ வேண்டுமா? ஆகாயவாணி, என் தலையிலே விழுந்து என்னை அமைக்க கூடாதா? பூமாதேவி, நீ இரண்டாக பிளந்து என்னை விழுங்கியிருக்க கூடாதா? என் தெய்வத்தை என் கதிரே இழிவாக பேசுகிறானே, விடமாட்டேன். அடே பிணம் சுடுபவனே, என் மன்னரையா இழிவாக பேசினாய். நான் அரண்மனையிலே அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீ கேட்டிருக்க வேண்டும். என்ன செய்வான்? சிரம் துண்டாக கீழே விழுந்திருக்கும். இப்பொழுதும் கட்டுவிடவில்லை. உன்னை உயிரோடு விட மாட்டேன். என்ன செய்வான்? என் தெய்வத்தை இழிவுபடுத்திய நீ என்ன செய்வான்? வாழ தகுதி இல்லாதவன். என்ன செய்வாய்? இந்த உலகத்தில் இருக்கவே தகுதி இல்லை. ஏய், ஏய், ஏய்.
நான் என்னடா கொலை செய்ய வேண்டும்? தவறு செய்ய தெரிந்தேன் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. பிணங்களோடு பிணமாக வாழக்கூடிய பிணம் சொல்பவனுக்கு உங்கள் அருமை என்ன தெரியும்? தெய்வத்தின் அருமை இவனுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை உங்களை நான் என்றாவது ஒரு முறை காண நேரிட்டான், கீர்த்தியாரே, அவன்தான் மயானத்தின் காவலன், அவனுக்கு என்னை பற்றி தெரியாது. சகலம் மறித்து நீங்களே அவனை இந்த காரியம் செய்யலாமா என்று கேட்டான். நான் உயிரோடு போதும், பட்டதெல்லாம் போதும், இனி படுவதற்கு ஒன்றுமில்லை மன்னா. இறுதியாக உங்களை மயானத்தில் பார்க்க வந்து பார்க்க முடியாமலே போகிறேன். மறுஜென்மம் என்றிருந்தால் உங்களை அங்கு சந்திக்கிறேன். இவன் இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நான் நடைவிடமாகி விட்டேன் மன்னா. இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், போகிறேன் மன்னா. அதோ எரிந்து கொண்டிருக்கும் பிணங்களில் நடமாடும் பிணத்தின் சவத்தை எரித்து சாம்பலாக்குகிறேன். போகிறேன் மன்னா. பார்க்கலாம் என்று வந்து பார்க்காமலே போகிறேன், போகிறேன் மன்னா. ஏனையா என்னை தடுத்தீர்? என்னை வாழவு விட மாட்டாய், சாக விட மாட்டாயா? என் மன்னர் இங்குதான் இருக்கிறார் என்று சொல்லி நம்ப வைத்தாய். அதன் முன்னால் என் தெய்வத்தையே என் கண்ணெதிரிலே என் காது கேட்க இழிவாய் பேசினாய். கடைசியில் என் உயிரை மாய்க்க போகிறேன், அதையும் தடுக்கிறாய். நான் என்னப்பா உனக்கு பாவம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? சத்தியகித்து கச்சா எங்கோ கேட்ட குரல். யாரையா தாங்கள் என் பெயரை உடுத்து கூறுகிறீர்கள்? யார்? என்னை தெரியவில்லையா? தெரியவில்லையே, தெரியவில்லையே. இந்த இருள் சூழ்ந்த வேளையில் ஒரே ஒரு முறை என்னை நன்றாக உற்று பாரப்பா. மந்திரியாரே, மந்திரியாரே, ஐயரே, தெரியவில்லையே. அப்பாடே, சத்தியகித்து என்பரே, சத்தியகித்து ஹரிச்சந்திரனானே கண்டாய், கண்டாய், கண்டாய். இப்படி நீயும் வாழ ஏற்குமோ எந்த மந்திரி, மந்திரி, மந்திரி? என்ன நான் செய்வேனையோ என் அருமை மந்திரியே? என்னடா செய்வனையோ என்னை மந்திரியே? என்னடா என்னடா உங்களை இந்த கோலத்தில் காண்பதற்காக இத்தனை காலம் காத்திருந்தேன். ஐயோ, உங்களையா கொலை செய்ய துணிந்தேன். இந்த கரங்களை வெட்டி வீழ்த்து விடுங்க பாட்டா, வெட்டி வீழ்த்து விடுங்க. மந்திரியாரே, என்னை காண்பதற்காக தாங்கள் மகனத்துக்கு ஓடோடி வந்தீர்கள். ஆமண்ணா, என்ன இது கோலம் அண்ணா, என்ன இது கோலம்? முத்து, பவளம், கோமேதகம், மயூரம், மயூரிய, மாணிக்க, பச்சை என்ற நவரத்னங்களை அணிந்து இந்த மேனி. சிறிய நெற்றி எங்கே? சிவந்த உண்மேனி எங்கே? சிம்மாசனம் எங்கே? மந்திரியாரே, செங்கோல் எங்கே? மந்திரியாரே, 12 வயது முதல் பாங்குடனே அறிவு சொல்லி பாராண்ட மன்னனுக்கு பக்கமாய் துணையிருந்தி பொய்யேதும் இல்லாத பொற்காலமாட்சி செய்தோ தர்மமணி பொழிவாயே என்று நான் காணத்தானோ.
மந்திரியாரே, இனி உங்களை விட்டு பிரிய மாட்டேன். மந்திரியாரே, என் இறுதி மூச்சுள்ளவரை உங்களோடு தான் இருப்பேன் மன்னா. மந்திரியாரே, என் கூட தாங்கள் மகனத்தில் வாழ வேண்டுமானால் இந்த மகனத்தில் நான் எப்படி வாழ்கிறேன் தெரியுமா? சொல்லுங்கள். தாங்களை பிறந்த நாள் முதலாக மன்னா, பிணத்தில் மேல் விழுகின்ற வாக்கரசியை நான் பூஜித்து மன்னா, இது உண்டால் தாங்களுக்கு தோஷம் அல்லவா? இல்லை மன்னா, மந்திரியாரே, அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. பிணத்தில் வாய்க்கரிசி உண்டால் தோஷம்தான். ஆனால் அது சிறிதளவுக்கு காராம்பசவிற்கு விடுத்துவிட்டு கங்கையிலே சுத்தம் செய்து அதை நாம் உணவாக உட்கொண்டால் நமக்கு இது தோஷமாகாது மன்னா. மந்திரியாரே, மன்னா, தாங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்கள் மன்னா. அன்னொரு நாள் அயோத்தியாபுரியில் அரசாட்சி புரிகின்ற பொழுது, வேட்டைக்கு சென்றிருக்கின்ற பொழுது நான் நித்திரையில் கண்ட கனவிற்கு தாங்கள் தான் விளக்கம் சொன்னீர். உண்மைதான், அதற்காகத்தான் தாங்கள் மதயுகி என்று பெயர் நாமத்தை தாங்கள் பெற்றி உண்மைதான் மன்னா. இந்த மயானத்தில் வந்து எனக்கு அறிவுரை காண்பதற்காக ஓடோடி வந்த தாங்களுக்கு இந்த மயானத்தின் பெருமையை கூற வேண்டும் அல்லவா? சொல்லுங்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதமில்லாத மயானம். ஆண்டியாக வந்தாலும் அரசனாக வந்தாலும் அனைவரும் கடைசியாக ஒன்று கூடி ஆகுவது இந்த இடம்தான். உண்மை. இந்த இடத்தின் பெருமை என்னவென்று தெரியுமா? அண்ணா. ஆடி முடித்தவர்கள், ஆதி பறிபோனவர்கள், இப்படி நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், எந்த கூடிவிட்டு ஆவி போனாரும் குட்டவோ குடி வரும், கூக்குரலோ சேர்ந்து வரும். எப்படி வரும் தெரியுமா? சொல்லுங்கள் மன்னா. 8 கால் நடந்து வரும், 2 கால் நின்றிருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். 8 கால் 8 கால் 8 கால் 8 கால் நடந்து வரும், 2 கால் நின்றிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு திறமை கிடையாது, பார்வையும் கிடையாது. கொட்டு வரும், புலமை வரும், கோவிந்த நாம வரும். கொட்டு வரும் போலவே வரும். சட்டுகிடத்தியும் வரும், சாதிசனம் கூட வரும். வரும் சாதிசனம் கூட வரும். பெட்டிகில பணம் இருந்தால் புலிகான நிலம் இருந்தால், பெட்டியில பணம் இருந்தால் பூமிதான் நிலம் இருந்தால். பெட்டிகில வெற்றியில பலம் இருந்தால் பூமிகளில் இளம் இருந்தால் பிள்ளையற்ற மனிதருக்கும் கொள்ளி வைக்க ஆளு வரும். பிள்ளையற்ற மனிதருக்கு கொள்ளி வைக்க ஆளு வரும். பஞ்சனையில் 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 படுத்தவர்க்கு பச்ச ஓலை கட்டி வரும். பஞ்சனையில் படுத்தவர்க்கு போச்ச ஓலை கட்டி வரும். கட்டிவிட்டு சுட்டாருக்க காத்திருக்க ஆளு வரும். கட்டு முட்டு சுட்டேருக்க காத்திருக்க ஆளு வரும். 8 கால் 8 கால் 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதருக்கு நேத்திரம் கிடையாது, நேத்திரம் கிடையாது. சமரசம் உலாவும் இடமே. உண்மை உண்மை உண்மை. நம் வாழ்வில் காணா காணா சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஜாதியர் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாதது எல்லோரும் ஒன்றாயிங்கே சேர்ந்திடும் நாடு. தொல்லையிலே தோன்றிடும் வீடு, தோன்றிடும் வீடு. உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே, அறிஞனும் இங்கே அசடனும் இங்கே, ஆதி போனவர்கள்
வாழ்வில் காணா அவரகம் புலாவும் இடமே சம்புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் இடமே